இந்த கன்னிமரா வளாகத்தில் கார்ல் மார்க்ஸ் சிலை சென்னை ஏன் அதன் மூலமாக சிவப்பாகணும் அப்படின்னு பல கேள்வி எழுது. தெருவில் வச்சிருக்கலாம், இல்லை பீச்சில் வச்சிருக்கலாம். ஆனால் அவங்க சூஸ் பண்ண இடம்ன்றது மக்கள் எங்கே படிக்க வராங்களோ, யாரை படிக்கிறதுக்கு நம்ம வந்து கூட்டு போவோம், பசங்களாம் நம்ம அங்கே தான் அழைச்சிட்டு போவோம் இல்லையா, அங்கே வைக்கணும். ஏன்னா இப்போ ரஷ்ய புரட்சி நடந்ததுக்கப்புறம் அவங்க என்ன பண்ணாங்க, அவங்களுடைய ஐடியாலஜியை வளர்ந்தவங்க கிட்ட கொண்டு போகிறத விட சின்ன பசங்கிட்ட இவங்க ரொம்ப அதை வந்து கொண்டு போகிறதுக்கான வேலையை பண்ணாங்க. ஸ்கூல் லெவலில் கொண்டு போனாங்க. சிலை அப்படின்ற ஒரு விஷயம் வந்து இருக்குன்னா ஒரு குறியீடு, இதை பார்த்துட்டா ஓகே இவர் பெரியாள் போல அப்படின்ற விஷயத்த வந்து மக்கள் மனதில் மக்களுக்கே தெரியாமல் உள்ளே வந்து பதிச்சிடலாம் ஈஸியாக. வேலை பார்க்குறதுக்காக வராங்க அந்த அம்மா. இவர் என்ன பண்ணுறாரு, வீட்டு வேலை செய்யறதுக்காக வர்ற ஒரு அம்மா. இவர் அவங்க மேலே இவருக்கு ஒரு ஈர்ப்பு வந்து தாண்டி திருமணம் கடந்த உறவு அப்படி ஒரு விஷயம். திராவிட மொழியில் அப்படிதான் சொல்லணும். இதே கார்ல் மார்க்ஸ் அந்த பெண்ணுக்கு லைஃப் லாங்காக அவங்க சம்பளமே தராமல் வீட்டில் அவங்கள வச்சு வேலை வாங்கினதெல்லாம் உண்டு. நம்ம வந்து ஒருத்தருடைய பர்சனல் லைஃப்பை நம்ம பார்க்கணும், அவங்க எப்படி வாழ்ந்தாங்க. படைச்ச சாமி வேற, படித்த சாமி. இவர் படித்த சாமி, இவர் என்ன படித்தாருன்னு நம்ம தான் இப்போ தான் நம்ம பார்த்தோம் இல்லையா. திராவிடத்தினுடைய ஒரு எக்ஸ்டென்ஷன் தான், ஒரு ஃபாரின் வேர்ஷனாக இன்னைக்கு கம்யூனிசம் வந்து இருக்குன்றது தான் உண்மை. லெனினுடைய படம் பெருசாக வச்சுருந்தாங்க, அது வைக்கலாம். ஆனா ஈவேரா பத்தி நம்ம ஒரு புத்தகம் எழுதி போட்டா அதை போய் மறைப்பாங்க. உங்களுடைய பார்வையில ஒரு பூஷ்வாவே வந்து கார்ல் மார்க்ஸ் சிலையை திறந்து வச்சிருக்கிறத எப்படி பார்க்கறது? இதான் இங்க ஒரு பெரிய ஒரு கான்ட்ரடிக்ஷனே இதான். கார்ல் மார்க்ஸ் உடைய தியரியை நம்ம இங்க இப்போ அப்ளை பண்ணோம் அப்படின்னா மொத்தத்தையும் பிடிங்கி நம்ம மக்கள் கிட்ட கொடுத்தோம்னா மக்கள் வந்து வேலையை போக வேண்டாம். 10 வருஷத்துக்கு அவ்வளவு பணம் அவங்க வச்சிருக்காங்க.